வணக்கம் நேயர்களே. 2 அலங்கார தையல் பார்த்துருப்பீங்க. இது 3வது அலங்கார தையல். இது உருட்டு தையல்னு சொல்கிறது. இப்போ பாருங்கள், இப்படி துணி எடுத்து இப்படி நல்லா தண்ணி கொஞ்சம் தொட்டுட்டு நல்லா உருட்டிக்குங்க. மொத்தமாக உருட்ட வேணாம், ஒரே அளவில் இப்படி உருட்டிக்கலுங்க. இங்கே பாருங்கள், இப்படி நல்லா உருட்டிக்கணும். சரியா? உருட்டிட்டு என்ன செய்யணுமெண்டா, உங்களுக்கு என்ன கலர் நூல் துணிக்கு தகுந்த மாதிரி கலர்களெல்லாம் பார்த்து எடுத்துக்கண்டு இப்படியே நல்லா டைட்டாக உருட்டிக்கொள்ளணும். லூஸாக இருக்கக்கூடாது, அகலும் கூடவும் துணி உள்ளுக்க போகக்கூடாது. சரியா? இங்கே பாருங்கள், இப்படி குத்தணும். இப்படி குத்தி இது நான் கொஞ்சம் பெரிய தையெல்லாம் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நீங்கள் சின்ன தையலை வேணும்னாலும் போட்டுக்கொள்ளலாம். ஓகே? இங்கே பாருங்கள், இப்படி நல்லா டைட் பண்ணிக்கொள்ளணும். டைட் பண்ணிக்கொண்டு இதை உருட்டிக்கொள்ளணும். உருட்டிக்கொண்டு இங்கே பாருங்கள், இதுக்கு நேராக இந்த தையல் வர்ற மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள் எப்படி வருது. இதுக்கு நேராக இந்த தையல் இருக்கணும். உருட்டலும் அந்த தையலும் ஒரே அளவில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஓகே? இந்த பின்பக்கம் குத்தி எடுக்கக்குள்ளே இந்த தையல்கள் நேராக வர மாதிரி பார்த்துக்கலுங்க. சரியா? இங்கே பாருங்கள், இப்படி இப்படியே நல்ல வடிவாக போட்டு உருட்டி நேராக வச்சுட்டு நல்லா டைட் பண்ணி உருட்டிக்கணுங்க. உருட்டிக்கொண்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. இப்படி அடிக்கடி சிக்கப்படாமல் பார்த்துக்கொள்ளணும். அப்போ தான் நல்லா வருமே. சிக்கப்பட்டுதாண்டா இதாக போயிடும். சிக்கு வராமல் பார்த்து எடுங்க. உருட்டுறதும் நல்ல வடிவாக உருட்டி எடுக்கணும். தைக்கக்குள்ளேயும் நல்ல வடிவாக சரித்து குத்தணும். நேராக குத்தக்கூடாது. பாருங்க, இங்கே பாருங்க, சரித்து குத்தணுமே. இப்படி நேராக குத்தக்கூடாது. நேராக குத்தினா நல்லா வராது. இந்த முதல் தையல் போடக்குள்ள தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பிறகு சரியாக வந்துடும். ஆனால் மடிப்பாக இருக்கக்கூடாது, உருண்டையாக இருக்கணும். இது மடித்து உங்களுக்கு பிடிச்சி எடுக்கிறதுக்கு எப்படியும் கொஞ்சம் நீங்கள் நேரம் மினக்கட்டத்தான் அந்த தையல் சரியாக வரும். எதுக்குமே நம்ம டைம் கொடுக்கத்தானே வேணும். அதனால் கஷ்டப்பட்டு இது விட்டுறாங்க. இது முக்கியமாக சின்ன குழந்தை பிள்ளைகளோட சட்டை இப்போ கட்டிங் தருவேன் பாருங்கள். அந்த குழந்தை பிள்ளைகளோட சட்டைக்கு
ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சட்டைக்கு இந்த தையல் தான் வரப்போகுது. அதனால தான் இதை முதல்லையே தாரன். நீங்கள் கட்டிங் கொடுக்க முன்னே இந்த தையலை தாரன் எதுக்குண்டா அதுக்கு தான். அதை பழகிக்கொள்ளுங்க. பழகினா தான் அந்த சட்டைக்கு நீங்கள் பிழை இல்லாமல் தைக்கலாம். இதை தைக்க பழகாமல் நீங்கள் சட்டையை தைக்க பழகினீங்கன்னா சட்டை பழுதாக போயிடும். அப்போ உங்களுக்கு அந்த துணியும் பழுதாக போயிடும், ஒன்றுக்குமே பிரயோசனம் இல்லாமல் போயிடும். அதனால நான் தார தையெல்லாம் நீங்கள் முதல்ல தரவாக தைக்க பழகிட்டு தான் அதுக்கு பிறகு நீங்கள் துணியெல்லாம் தைக்க வலிக்கிடணும். இப்போ பாருங்க, இப்படி தைச்சாச்சு இல்லை. இப்போ என்ன செய்யணும், இந்த இந்த பக்கத்தில் இந்த இதை எடுத்து இந்த 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 தையல் இருக்குல்ல இதில் குத்தி எடுக்கணும் பாருங்க. இப்போ எக்ஸ் மாதிரி வரும், இது வந்து எக்ஸ் மாதிரி வரும் பாருங்க. அப்படியே குத்தி எடுத்துகிட்டு போகிறது தான் உங்களுக்கு வேலை. கீழே குத்தியாச்சுது, அந்த அந்த தையலில் குத்தணும் பாருங்க. அடுத்து இப்படி எடுத்துட்டு இந்த தையல் அது நீங்கள் பெருசாக போடுறனாலும் போடலாம், சின்னதாக போடுறனாலும் போடலாம். பெருசாக போட்டால் வடிவு இருக்காது, சின்னதாக ஆக குட்டியாக போட்டாலும் வடிவு இருக்காது. நெருங்கி ஒரு அளவில் மீடியமாக போடுங்க. இந்த தையெல்லாம் நான் தைச்சி கனகாலம் பிள்ளைகளே பழகி கொடுக்குறதோடு சரி, தொடர்ச்சியாக நாங்கள் தைக்கிறதில்ல. இதெல்லாம் வந்து தைச்சிக்கொண்டே இருந்தால் தான் உங்களுக்கு பழக்கத்தில் வரும். இல்லை உருட்டுறக்கூடிய கஷ்டமாக இருக்கும். முக்கியமாக நீங்கள் உருட்டி தைச்சி பழகிக்கொள்ளுங்க. சின்ன பிள்ளை சட்டைக்கு ஒரு சட்டைக்கு வந்து இந்த தையல் தான் வரும். முழுக்க சட்டையை சுற்றிலும் முழுக்க இந்த தையல் தான் நீங்கள் தைக்க வேண்டி வரும். அதனால தான் நான் முதலியே இதில் தரேன், நீங்கள் தயாராகிக்கொள்ளுங்கண்டு. தயாராகினா தான் அந்த சட்டை அழகாக வரும். நீங்கள் சும்மா தயாராகாமல் ஏனோ தானோண்டு தைச்சிங்களேண்டா அந்த சட்டை சொதப்பிடும். தைச்சா நல்ல விலைக்கு நீங்கள் கொடுக்கலாம். பேபி சட்டை, அதாவது பிறந்த பிள்ளைகளுக்கு உண்டான சட்டை தான் நான் முதல்ல கொடுக்க போகிறேன். அதனால் கட்டிங்கன்ற வரைக்கும் அதுதான் வரும். மற்றது இன்னும் தையல்கள் கிடக்கு, நிறைய தையல்கள் கிடக்கு. உங்களுக்கு தாரதுக்கு டைம் இருக்கிற நேரங்கள்ல எல்லாம் அதெல்லாம் நல்ல வடிவாக பழகிக்கொள்ளுங்க. பழகிக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அதிகமாக நூல்கள் எடுக்கக்குள்ளே ஆக நீட்டமாக நூல் எடுத்துடாதீங்க. நூல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம். என்னடா பாருங்க, நான் 45 நூல் எடுத்து எனக்கு சிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன. அப்போ கூட எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்குமெண்டு கூட எடுத்துட்டிங்கன்னா அதை உங்களோட கை இழுவைக்கு தகுந்த மாதிரி எடுங்க. 36லேருந்து 45 நூல் தான் எடுக்கணும், அதான் முறை. அதுக்குள்ளே எடுத்துக்கொள்ளுங்க. அதை விட கூட எடுத்திங்கன்னா உங்களுக்கு கஷ்டப்படுவீங்க. எல்லாம் சொல்கிறபடியே செய்தீங்கன்னா தையல் நீட்டாக வரும். இல்லை உங்களோட விருப்பத்துக்கு மாறி செய்தீங்கன்னா, இப்போ சில பிள்ளைகள் அப்படி தான், நாங்கள் ஏதோ காட்டி கொடுக்க அவையில் ஏதோ தங்கட இஷ்டத்துக்கு தைச்சி போட்டு எல்லாம் பழுதாக்கி வச்சுருப்பாங்க. இப்படி தைச்சிட்டு கடைசியாக கீழே எடுத்துட்டு பின்பக்கம் எடுத்து அப்படி ஒரு முடிச்சு போட்டு வெட்ட வேண்டியதான். இப்போ இதுதான் நல்ல பக்கம். நல்ல பக்கம்னா நாங்கள் உருட்டின பக்கம் தான் இது நல்ல பக்கம். சரியா? இப்படி வரணும். இப்படி வர அளவுக்கு பழகிக்கொள்ளுங்க. பழகிக்கொண்டீங்கன்னா அடுத்த வாரம் நான் தர சின்ன பிள்ளை சட்டைக்கு இது ஓகேயாக இருக்கும். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.